சாரி, கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் இல்லை, தமிழில் பேசுகிறேன், படிச்சிருக்கேன். முதல்ல அண்ணனுக்கும் எனக்கும் கனெக்ஷன் பெருசாக வந்தது. அண்ணன் சொல்றது கோச்சிக்காதீங்க, எல்லாரும் ஒரு குருஜி ஸ்தானத்தில் பார்க்குறீங்கன்னா அவரே என்கிட்ட சொல்கிற விஷயம், தம்பி நீ எனக்கு கூட பிறக்கல, ஆனா தம்பி, ஏன்னா நீயும் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்க, நானும் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ 2 பேர் இந்த ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும்னு சொல்லி அந்த உரிமையை கொடுத்தது நன்றி. அவர்கிட்ட சாதின்ற விஷயம் அவர்கிட்ட பயங்கரமா உடையும். வெளியே நீங்க பார்க்க நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இவர்கிட்ட பேசுனீங்கன்னா 10 நிமிஷம் பேசினா போதும், என்னடா சாதி குப்பலா தூக்கிட்டு வரை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சாதின்ற விஷயத்த உடைக்கிறதுல நான் ஒரு பயணியராக பார்க்கறது அண்ணனை சொல்லலாம். நானும் போதர் அதிகமாக ஃபாலோ பண்ற பர்சன்றனால 14 வருஷம் நாங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவோம். இந்தியா முழுக்க சுற்றி ஒரு கோயிலையும் 3 நாள் 4 நாள் ஸ்டே பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுப்போம். அப்போ இந்த யோகாவோட ஆரிஜினாக இருக்கட்டும், மற்றபடி சித்தர்களை பற்றி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் டவுட்ஸை கொண்டு வந்து சேர்க்கிற இடம் அவர்கிட்ட தான். எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்டு நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த பையன் தான். ஆனால் எனக்கும் இணைய ஒரு சீட்டை கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்க்குற குணம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வராது. அது அவரிடம் கற்றுக்கிறேன். ஸோ நான் படிக்கிறப்ப எனக்கு ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை. இப்போ நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம். நாங்கள் ஒரு 100% படிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஆசை இருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், எப்பவுமே நன்றி இருக்கோம். இதெல்லாம் மிஸ் முடிக்க சொன்னாங்க, முடிச்சிட்டேன். நன்றிண்ணா, நன்றி. Thank you, Mr. Karthik. Next up. Thank you, Yogi ji, for inviting me and wishing you a very, very happy birthday. As you can see, everyone, कि मैं क्या करती हूँ और like what is my field. I am also a yoga teacher, and to be a part of this event is itself a blessing. So yeah, that's all I want to say. Thank you, everyone, and once again, happy birthday, Yogi. குருஜி ஐயாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு சோஷியல் மீடியாலேயும் என்னை அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டைம் என்னோட ஸ்டோரியை படிச்சுட்டு ராமகிருஷ்ண ஐயா தான் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி போட்டாங்க. அது மூலிமா தான் என்னை நிறையா பேருக்கு தெரியும். அது வரைக்கும் நான் பண்ணுற சேவையை யாருமே பார்க்கல. ஏன்னா நான் கடந்த 11 வருஷமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பண்ணிட்டு வரேன். 11 வருஷமாக ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வரேன். இதில் எங்கள் டிரைவருக்கோ யாருக்கோ ₹1 காசு கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஆக்சிடென்ட்ல 2007 இப்போ இறந்துட்டாப்புல. அப்போது எங்கள் கிராம பகுதியில் வந்து ஆம்புலன்ஸ் சேவை இல்லை, ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. யாரு கூட்டாலும் வரல. நானே 2 வீலரில் சுமந்துன்னு போய் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கே ஒரு 1.5 நாள் உயிரோடு இருந்துட்டு தான் இறந்தாங்க. அப்போலேருந்து நான் ஓச்சு ஒரு 10 வருஷம் நின்று நம்ம இந்த வண்டி வாங்கின, நம்ம வந்து எளிய குடும்பம், எங்கள் அப்பா டிரைவர் தான். நான் வந்து வண்டி வாங்கி விற்றுட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா தடவை என் கனவுல வந்து என் தம்பி இல்லைன்னா நான் அனாதையாக நின்னேன் அப்படின்ற நிறையா நாள் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். தம்பி இல்லாதனால நம்ம தனியாக நின்னோம், அனாதையாக நிற்கிறோமே அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நானே போயிட்டு ஒரு புதுசாக ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நானே வந்து ஓப்பன் பண்ணேன். ஒரு முக்கியமான ஜங்ஷனில் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது நாங்கள் ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணி. இந்த ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 6000 உயிருக்கு மேலே நாங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 540 பிரசவத்துக்கு மேலே என்னோட ஆம்புலன்ஸ் உதவியாக இருந்திருக்குது. 24 மணி நேரமும் 24x7 எந்த ஃபோன் வந்தாலும் என்னெல்லாம் எடுத்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கிற 1.5 லட்சம் பேர்கிட்ட என் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கிட்டையும் எங்கள் டிரைவரோ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாரோ ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. நான் போய் சம்பாதிச்சுட்டு வந்த காசு தான் இந்த ஆம்புலன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் 100, 108 காய்ச்சாலும் என் நம்பர் தான் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு கால் வந்த அடுத்த 17வது நிமிஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுதான் எங்களுடைய ஆம்புலன்ஸினுடைய சேவையினுடைய வரலாறு. எந்த பேஷண்டாக இருந்தாலும் அடிபட்டாங்கன்னா
எனக்கு கால் வந்தால் 18வது நிமிஷத்துக்குள்ள அவங்கள ஜிஹெச்லயோ ஜிப்மர்லயோ நாங்கள் சேர்த்துருவோம். எங்கள் சொந்த ஒரு பாண்டிச்சேரி. இன்னைக்கு வந்து 3 ஆம்புலன்ஸ் போட்டு கவர்மெண்ட்டே 5 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது 108ல எங்கள் பகுதியில். அவங்களுக்கு சரிசமமாக 3 ஆம்புலன்ஸ் போட்டு என்னோட சொந்த செலவில் நான் இந்த 11 வருஷமாக நடத்திட்டு வரேன். இதுக்கு கிடைத்தது வந்து பார்லிமெண்ட், லண்டன் பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு என்னை கௌரவிச்சாங்க 2023ல். இந்த அதே போல தான் இந்த பிளாட்ஃபார்மும் நான் நினைச்சு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். Namaskar everyone, I'm Dr. Preksha and this page is run by me and my brother Tapas and Preksha. So we gained followers in a very quick time and people were really amazed that people come and really ask us like, how did you gain so many followers, did you buy them and all of that. So I would like to tell that story. I come from a family in which last 3 generations have been Vaidya. So Ayurveda and yoga is not something that I have just studied, but it is something that I've lived in my family. इस सुबह दूध नहीं पीते हैं, रात को दूध पीते हैं, सुबह उठते ही गर्म पानी पीते हैं, कौन दिन में सिर्फ 2 ही बार खाना खाते हैं. So these small things I used to think everyone knows this because that's how it was being followed in my family. So I believe this is what we are trying to tell through our page, me, Preksha and my brother Tapas. Our page name is Arogya Roots and our mission is bringing us people closer back to our roots. So this generation that I come from, Gen Z, so they only believe in facts and science and they won't just listen if you just tell them, you know, this is right and this is wrong. So what our page is doing is we are telling this scientific fact because nothing is more scientific than Sanatan Dharma. And people usually feel like if you are spiritual, if you are religious, oh, you are anti-science or something like that. But it's completely opposite. The more you study about Sanatan, the more you realize that there's nothing, like science is not even 1% of Sanatan right now. If you read more and more, and now science is catching up to that. So, Bharat Mata ki jai. Thank you, Dr. Preksha. Next up, I would like to call upon Ms. Priyanka Rajpal. Can we have a lady, please? இன்றைக்கு தன்னுடைய 43வது பிறந்தநாள் விழாவை தன்னுடைய ஆழ்மன பக்தர்களோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற நாயகன் நம்முடைய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய ஆன்மீக குரு ஸ்ரீ தயானந்த சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து அவர் பொன் விழா, வைர விழா, புகழ விழா, முத்து விழா, 100ஆண்டு விழா கண்டு எல்லா சிறப்புகளையும் இந்த உலகத்திற்கு அள்ளி வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நான் பேசுறது ஒரு சிலதுதான் புரியும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஹிந்தி படிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அந்த மொழி ஒரு மனிதனை இணைக்கிறது இல்லைங்களா. எந்த மொழியும் நல்ல மொழி தான். அப்போ நான் படிக்கிற காலத்தில் இருந்தவங்க அந்த மொழி நல்லது இல்லைன்னாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அது நல்ல மொழியாக தெரியுது. என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஆதித்யா மீடியாவிலிருந்து வருகிற தம்பி பேர் ஞாபகம் இல்லை, நண்பர்களே, அருமை நண்பர் விஜய் அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவிலே, சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே விருது பெறுகிற விருதாளர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். ஏன்னா இந்த நல்ல நாளில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விருதை அவர் திருக்கரங்களினாலே பெறுவது என்பது
பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் இந்த விருது கிடைச்சிடாது, இன்னாருக்கும் இந்த இடத்துல கிடைக்கணும்னு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடித்த 2 பெரிய சிறப்பு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தளராது. பண்புடையார் பட்டொன்று உலகம் அகுதின்றே மண்புக்கு மாய்வது மண்ணுன்னு திருவள்ளுவர் சொன்னார். இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஆத்மா, நல்ல புண்ணியவான் இருந்தால் அவருக்காக இந்த உலகம் வாழும் என்றால் அந்த ஒருவர் என்பது நம்முடைய குருஜியாக நமக்கு இப்பொழுது இன்றைக்கு பிறந்த நாள். அவருடைய பார்வையில தான் நல்லதெல்லாம் படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 சகோதரர்களை நான் நெஞ்சார பாராட்டேன். இல்ல பெரிய விஷயம். இந்த குடியாக்கம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீகாந்த் சார், எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது. இதெல்லாம் சாத்தியமாகாது என்று விலகி கொண்டு போகிற தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் இந்த பொது நலத்தை பாதுகாப்பேன் என்று கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் நிறைய வலிமைகளை பெற்று அவருக்குன்னு ஒரு கூட்டம் ஆதரவு பெருகும், நிச்சயமா பெறும். ஏன்னா அது இப்ப தெரியாதுங்க, போக போக வருங்கால சமுதாயம் அவரை வாழ்த்தி பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுறார். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மணிகண்டன் உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். நல்லா கைத்தறிப்பு 2 பிள்ளைகள். இல்ல இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஸ்ரீகாந்துக்கும் மணிகண்டனுக்கும் வெளியில் இருக்கிற பிரச்சனையை விட அவங்க வீட்டுல இருந்தா பிரச்சனை அதிகம். உனக்குன்னே இந்த வேலை சம்பாதிச்சமா சாப்பிட்டோமா, இடத்த வாங்கணுமா, வீட்டை கட்டணுமான்னு போறதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் ஜெயித்து விட்டு சமுதாயத்தினுடைய ஒரு சிற்பியாக, ஒரு அங்கமாக, ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்றால் உண்மையிலே மணிகண்டனுக்கெல்லாம் இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னே தெரியல. நானும் சிந்திச்சு பார்க்கிறேன். ஒருத்தருக்கு அண்ணன் இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொருவருக்கு தம்பி இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றை இழந்தாலும் 1 லட்சம் 1 கோடியை ஈடாகாத ஒரு உயரிய செயலை 2 பேருமே கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் இந்த சுவாமிஜி, நம்முடைய சுவாமிஜியினுடைய பிறந்த நாள் விழாவிலே அவர்களையும் நான் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய குருஜியினுடைய தனி பெருமை, தனி சிறப்பே என்னன்னா, அன்புதான் உலகத்தை ஆளும், அன்புதான் முக்கியம் என்று முன்னிறுத்துகிறார். அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய குருஜி அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாரையும் சமமாக பாவிப்பது. இவருக்கு ஒரு இது, இவருக்கு ஒரு சிறப்பு, அவருக்கு ஒரு சிறப்புன்னு எல்லாமே எல்லாரும் சரி நிகர் சமம். நம்ம மகாகவி பாரதி அந்த சரி நிகர் சமம் என்ற அழகிய சொல்லுக்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய குருஜி அவர்கள் செயல்படுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இவர் விஐபி, இவர் சாதாரண ஆளுநெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கிற அந்த சமநிலை. நகையே அழுகை, எளிவரல் மரட்கை, அச்சம் பெறுவது பெறுவது வெகுளி ஓகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியத்திலே 8 நிலைகளை சொல்றார். ஆனால் நம்முடைய குருஜி மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு சமநிலை என்ற 9வதையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் சமமாக ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, செல்வத்தை கடந்து, சிறப்பை கடந்து எல்லாரையும் ஈக்குவலா சமமாக பார்க்கிற அந்த ஒரு நோக்கம் தான் நம்முடைய குருஜியினுடைய மிகப்பெரிய கோட்பாடாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அது எல்லாருக்கும் வர்றதுக்கு அந்த ஒரு பார்வை. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய நூல்களிலே நாம பார்க்கிற போதும் அது அந்த கோட்பாட்டை நோக்கி போகிறது. இன்னொரு சிறந்த செய்தியை என் அனுபவத்தில் சொல்றேன். அருட்பிரகாச வள்ளலார் பசிப்பிணி மருத்துவராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் செய்த பாக்கியம் வள்ளலாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா அவருக்கு முக்கிய நோக்கமே பசியாற்றுவது.
ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்றால் அதில் அத்தியாவசியமானது அந்த உணவு. இன்னொரு உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பசி உணர்வை தன் உணர்வாக எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மிகப்பெரிய உயரிய மனிதநேயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்பே சிவம் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்லி அன்புதான் உலகத்தை ஆளும் என்பதையும் நிரூபித்து சமநிலையை கையில் எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மனிதநேயத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலே மிகப்பெரிய சிறப்பு. நாம வாழ்த்துனர் இருந்தாலும் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை அவருடைய பிறந்த நாளை நம்முடைய பிறந்த நாள் விழாவாக நாமே மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு குதூகலமான ஒரு நல்ல நாளிலே அவருடைய வாழ்த்தை அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுவாங்க எல்லாமே குருவிலா வித்தை பாழ்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர். குருவில்லாம எதுவுமே செயல்பட முடியாது. தனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மறுத்த துரோணரை கூட ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலையை குருவாகவாக ஆன்மீகமாக அதாவது மானசீகமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி கலைகளை கற்றுக்கொண்டான் ஏகரவன் என்பது நாம் அறிந்த வரலாறு இல்லையா? அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்துல பல குருமார்கள் நாங்களும் பல இடங்கள்ல பார்க்கணும். ஆனா சில குருமார்களை கிட்டேயே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு தோழமை உணர்வோடு அன்போடு அரவணைத்து ஒரு குகனை ராமன் ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்க வைத்தது போல நம்மையும் சேர்த்து அவர் அருகில் இருக்க வைக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு. அதுதான் மிகப்பெரிய வந்தீங்க. அது நீங்க உணர்வு பூர்வமா பாத்தீங்கன்னா தான் தெரியும். சில இடங்கள்ல கிட்டே போக முடியாது சார் இல்ல. ஆனா நம்ம அருகில போய் பார்க்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம்னா அது ஒரு பெரிய அந்த நம்முடைய நமக்கு கிடைத்த குருவினுடைய மிகப்பெரிய மகிமை. ஏன்னா நான்லாம் ஆசிரியர் பணியில இருந்தவன். ஏறத்தாழ ஒரு 36 ஆண்டுகள் அந்த பணியில இருந்தவன். ஒரு குரு ஸ்தானத்துல இருந்தவன். அது வேற குரு இல்லையா? இது அறிவு சொல்லி கொடுக்கிற குரு, அது ஞானத்தை போதிக்கிற குரு இல்ல. எங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து உள்ள போகும், சுவாமிஜி எடுத்து உள்ளே இருந்து வெளியில வரும். அதுக்கு பேரு தான் ஞானம்னு பேரு. அதுக்கு பேரு தான் அத்தனையும். அந்த கல்வியைத்தான் அவர் விரும்புகிறார். அது அடுத்த கட்ட பெரிய சிறப்பு. அது புத்தகத்துல ஏட்டிலே படிக்கிற கல்வி அவர் சொல்லல. எப்பயுமே புத்திகள் ஏற்றப்படுகிற கல்வி இல்லை, புத்தியில் உதயமாகிறது கல்வி. அந்த ஞானம் அந்த பெரிய சிறப்பு. அந்த ஞான வெளிச்சத்தினுடைய வடிவமாகத்தான் சுவாமிஜி நமக்கு அருள் பாலிக்கிறார். மனிதனுக்கு நீங்க குரு அருள் நிச்சயமா தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேலையே நாம மறந்து போகுது. நான் ஒரு உதாரணம் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய சன் டிவியில பேசுறது தான் இருந்தால் நினைவுபடுத்துறேன். ஒரு 10 அடுக்கு மாடியில 10வது மாடியில 3 நண்பர்கள் ஒன்னா வேலை செய்யலாம். ஒரு செக்ஷன்ல தினம் மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் டைம்ல 3 பேர் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தா இட்லி, இன்னொருத்தர் டிஃபன் பாக்ஸை திறந்தா உப்புமா, இன்னொருத்தர் சப்பாத்தி. திங்கக்கிழமை திறந்தான், செவ்வாய்க்கிழமை திறந்தான், புதன்கிழமை திறந்தான், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, எல்லா நாளும் அதே உணவு தான். இந்த வெள்ளிக்கிழமை இந்த இட்லி எடுத்து வந்தவனுக்கு கோவம் வந்துருக்கு. அடுத்த திங்கக்கிழமை வரும்போது இதே இட்லி இருந்தா இந்த 10வது மாடியிலிருந்து நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு இது வெறுத்து போச்சேன்னு சொன்னான். இவனே சொல்லிட்டானே சீனியரு, நாம சும்மா இருக்கலாமான்னு அடுத்தவன் உப்பாவுக்காரன் நானும் அதே மாதிரி தான் இதே உப்பாவை வச்சான்னா நானும் விழுந்துடுறேன். 3வது இருக்கிறவன் சப்பாத்திக்காரன் சொன்னா, நீங்களாம் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தா நான் மட்டும் சும்மா இருப்பேனா, நானும் அதே முடிவில் தான் இருக்கிறேன்னா. திங்கக்கிழமை வந்தது சார், மத்தியானம் 1 மணிக்கு 3 பேரும் ஒன்றா உட்காந்து அவன் லஞ்சு பாக்ஸை திறந்தான். இப்போ குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கின்னு திறந்தான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. இந்த இட்லி எடுத்து வந்தேன், நம்ம சொல்ல காப்பாற்றணுமேனு மேலேருந்து கீழே ஊண்டுட்டான் சார், ஃப்ராக்சர் ஆகி கிடக்கணும். அந்த உப்புமாவுக்காரனும் அவனே சொன்ன முடிவு தானே, நானும் வழி முடிஞ்சேன்னு அவனும் ஊண்டுட்டான். இந்த சப்பாத்திக்காரனும் சைலண்டாக போய் ஊண்டுட்டான். 3 வீட்டுக்காரனுடைய அம்மாக்கள் ஒய்ஃப் வந்தாங்க. இட்லிக்கார அம்மா சொல்லிச்சு, இங்க ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டான்,
யாரோ ஒருத்தன் சொல்லி கொடுத்து தான் என்னால் கெடுத்துட்டான்னு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த உப்புமாக்காரன் தான் சொல்லிச்சு, அப்படிலாம் சொல்லாது, என் வீட்டுக்காரன் அப்படி தான், உன் வீட்டுக்காரன் தான் சொல்லியிருப்பானோன்னு அது சொல்லிச்சு. இந்த சப்பாத்திக்காரம்மா எதுவுமே அழலை, ஆரவாரம் பண்ணல, ஓரமாக உட்காந்துக்குது. இந்த 2 பெண்களும் கேட்டாங்க, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரன் தானே கீழே விழுந்து பாதிக்கவர், ஏன் கம்முன்னு இருக்கிற அழலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது. இந்த ஆள் தான் டெய்லி சப்பாத்தியை போட்டுன்னு வரான். இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா இவனே மாற்றி நின்றுக்கலாம்ல. இவன் எதுக்கு செஞ்சு அதையே கொண்டு வந்து அதையே செஞ்சான். ஏன்னா தான் செய்வது என்னவென்றே அறியாமல் போகிற சமுதாயத்தில் தான் நம்ம அதிகமானவர்களை பார்க்கணும். உண்மையா இல்லையா? நாம அதான் தன்னை அறியும் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா திருமூலர். தன்னை அறிஞ்சிட்டாலே எல்லாம் எந்த கேடும் வராது சார். அது ஒரு குருவினால் தான் நமக்கு சாத்தியமாகும். அந்த குருவர் நமக்கு சுவாமிஜி மூலமாக பல உண்மையான செயல்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் நமக்கு அவர் தர்றார். ஏன்னா அதனால்தான் அன்பழகன் சொல்லலாம்னு சொன்னார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் அதே என்ன. அன்புக்கு கட்டுப்படாத உலகமே கிடையாது. இந்த அன்பு என்பதுதான் ஒரு மனிதனைய ஈர்க்கக்கூடியது. அந்த எளிமையான அன்பு, எளிமைத்தன்மையை கொடுக்கிறதும் அந்த அன்பு தான். அதைத்தான் ஐயா அவர்கள் ரொம்ப நம்முடைய குருஜி அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிற மிகப்பெரிய பாடம். இந்த 43வது பிறந்த நாளை அவர் இவ்வளவு குதூகலமாக சென்றாண்டு நாங்கள் வந்தோம். 42க்கு வந்தோம். இப்போ 43 வரும். தொடர்ந்து பொன்விழா, வைரவரா 60, 70 எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம். அவருடைய அருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நாம் வந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால அவருடைய அந்த யோகாசன முறைகள் எல்லாம் பார்க்குற போது ரொம்ப வியப்பா இருக்குது. இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை நீண்ட ஆண்டுகள் வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதில் தான் அவ்வளவு ஞானமும் அடங்கி இருக்கிறது. நாங்களும் ஒரு வகையில் ஒரு வைத்தியர்கள், பல நோயாளிகள் நாங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பாத பாதுகாத்துன்னு வரோம். அதில் எனக்கும் பங்கு உண்டு, தம்பி ராமகிருஷ்ணனுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா நாங்கள் பல கூட்டங்களை நாங்கள் பார்க்குறோம், போகிறோம், வரோம். ஒரு குருவும் மாணவனும் அமைவது என்பது லேசான விஷயம் இல்லை. அந்த குரு சீடனை நாமெல்லாம் இவ்வளவு பேர் டிவோட்டிஸாக நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியுது அந்த ஆத்மார்த்தமான அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம உணர்றோம். ஆனால் எங்களுக்கு ஆசிரியர் மாணவர் குருன்றது வேற விஷயங்க. எங்களுக்கு தான் அவரால் எங்களுக்கு தான் பக்குவம் வந்துடும். நாங்கள் அவங்களுக்கு பக்குவத்தை உருவாக்குறதை விட அவங்களால தான் எங்களுக்கு பக்குவம் வந்ததுங்க. ஏன்னா அந்த பக்குவத்தை பற்றி நாங்கள் பல இடங்களில் பாடம் கேட்டதுனால நாங்கள் பதற்றம் அடையவே மாட்டோம். அதுதான் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த மகான்களுடைய அருட்பார்வையினால எங்களுக்கு கிடைத்த பலன் என்னன்னா, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை நாங்கள் பெறுவோம். ஏன்னா இதே கும்பகோணத்துக்கு நான் ரோட்டரி மீட்டிங் பேச போயிருந்த போது எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, உனக்கு கும்பராசிக்காரன் அங்கே கும்பேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சரிமான்னு சொல்லி ஒரு கடையில் போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த பூஜை தட்டு கொடுப்பான்னு அவன் பூஜை தட்டை எடுத்து கொடுத்தான். அதெல்லாம் பார்த்தா தேங்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கற்பூரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பூ இருக்குது. ஏப்பா முக்கியமானது இல்லையப்பான்னு கேட்டேன். என்ன சார் முக்கியமானது? எல்லாம் தான் இருக்குது அப்படின்லாம். முக்கியமானது வெத்தலை பாக்குடா, அதுதான் முக்கியம். 2 வீட்டு ஏன் சார் வெத்தலை பாக்கு அவ்வளோ முக்கியம்னா, ஒன்று கேட்டுட்டேன், கேள்வி கேட்ட பதில் சொல்லணும் என் கடமை இல்லையா? 2 சம்பந்தி கூட பொண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் தட்டு மாற்றிக்கிறான். என்ன தட்டை மாற்றிக்கிறான்? வெத்தலை பாக்கு தட்டு தான் மாற்றிக்கிறான். ஏன் தெரியுமா? சிலது செடியில கிடைக்கும், செடி அதோட நின்றுடும். சிலது மரத்தில் கிடைக்கும், மரம் அதோட நின்றுடும். ஆனால் கொடிக்கு அளவே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் படர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கொடியில கிடைக்கிற வெத்தலையை கொண்டு வந்து மாத்திக்கிறது ஏன் தெரியுமா? உன் உறவும் என் உறவும் கொடி போல் படரணும்ன்றதுனால வெத்தலையே நம்ம வைக்கிறோம். அப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு பிறவிதோறும் தொடரணுன்றதுக்கு தாண்டா இந்த வெத்தலை பாக்கையை வைக்கணும். இவ்வளவு செய்தி இருக்குதா சார்? இவ்வளவு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியாந்து வச்சிருப்பேன். அடுத்த முறை வச்சிடறேன் சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. 3வது பெட்டி கடையில் கேளுங்க, அவன் வச்சிருப்பாங்க. சரி, நான் அங்கிட்ட போய் ஒரு 5 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து வெத்தலை வாக்கு விட்றா தம்பின்னு கொடுத்தான் சார். வாங்கி எண்ணி பார்த்தா 2 வெத்தலை 2 பாக்கு இருக்கு. நான் கேட்டேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்?
நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா அப்பதான் எனக்கு பகீர்னு ஆச்சு. அப்படின்னா நீ யாருன்னு கேட்டேன். குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படிச்சேன்னா. குரோம்பேட்டையில் படிச்சுட்டீங்களா கும்பகோணத்தில் வேலைன்னு. எங்க சித்தப்பாக்கு புண்ணியத்திலிருந்து கடை வச்சு கொடுத்தாரு, நடக்குது, என் வாழ்க்கை நடக்குதுன்னு. அப்போ நான் எதையுமே எளிமையா எடுத்துக்கிற பக்குவம். எங்ககிட்ட நாங்கெல்லாம் குருன்னு நினைக்கிறதே கிடையாது. என்கிட்ட படிக்கிறவன். ஆனா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஞான வள்ளல்கள் கிடைத்ததனால் அவருடைய அருட்பார்வை தினம் இல்லை, ஒரு முறை பட்டாலே போதுங்க, எங்களுக்கு 1 வருஷம் டானிங் வைப்ரேஷன் நல்லா உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பல ஞானிகளை நாங்க பார்த்துருக்கோம். காஞ்சி மகாபெரியவனை நான் தரிசனம் பண்ணவன். ஆமா, அதெல்லாம் பெரிய புண்ணியங்க. அவர் தான் சொல்லுவோம், மகாபெரியவர் சொல்ற வார்த்தை அதுதான். உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறைன்னு. அப்படி ஒரு பக்தி மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு எது ஆன்மீகம் என்பதை சுவாமிஜி நமக்கு விளக்கிறார். எது ஆன்மீகம்? ஆன்மீகம் என்பது எது என்று கேட்டால், உண்மையான அன்பை எவன் ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய அடிவயிறு பசியை தீர்ப்பதற்கு மருத்துவனாக மாறுகிறானோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் படித்த கல்வி எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்து எனக்கு என்னை உயர்த்துவதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தை உயர்த்துவதற்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது ஏற்கனவே மனிதனிடம் மறைந்து கிடக்கும் மறுமலர்ச்சின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் சார். இன்றைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் நம்ம கூட இல்லை, அருட்பிரகாச வள்ளலார் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்த ஒரு ஞான பெருவள்ளலாக நம்முடைய குருஜி நம்மிடத்தில் எளிமையாக இருந்து நல்வழி காட்டுகிறார் என்றால் அது நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பேரு. அந்த மகான் மேலும் மேலும் பல ஆண்டுகள், நம்முடைய 100 ஆண்டுகளையும் வெற்றி கொண்டு. அதேமா இந்த வருஷம் எனக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? அண்ணா ஒரு 3 மாசத்துக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு பாட்டிக்கு 101வது பிறந்த நாள் விழாவில் பேசிட்டு வந்தேன். உண்மையிலே பெரிய விஷயம் அது. அந்த அம்மாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்குன்னே போனேன். அதே மாதிரி இப்ப சமீபத்துல 103வது வயதை தொடங்குகிற ஒரு பெரியவருக்கு நான் போய் போன 10 நாளைக்கு பத்தி தான் பேசிட்டு வந்தேன். அது மாதிரி நமக்கு நிறைய ஒரு இறைவனுடைய அருளாக கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதுல என்ன பெரிய சிறப்புன்னா, சாதாரண மானுட வாழ்க்கையையும் கையில் எடுத்துக் கொண்டவர்களை நம்ம வாழ்த்துவது வணங்குவதை விட இன்றைக்கு பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குருவருளில் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய மகானவருடைய பிறந்த நாளிலே நாம் ஒரு அங்கமாக கலந்து கொண்டு அதிலே பங்கு பெறுவது என்பது மிகப்பெரிய நாம் செய்த புண்ணியம். அதுதான் நான் நினைக்கிறது. நம்முடைய அவங்கெல்லாம் வந்து இறங்கி வர்றது 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுடுறேன். நம்ம எப்பயுமே ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றமடைய முடியும்னா சுவாமிஜியுடைய அருள்ல அதுதான். எந்த ஒரு மனிதன் தன்னை இறங்கி வருவதற்கு தயார்படுத்திக் கொள்ளுகிறானோ அந்த மனிதனால் பல ஏற்றங்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகும் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் பெருமையோடு நாம் இதை வணங்கி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவர்களை ஆத்மார்த்தமாக நாம வாழ்த்துவோம். அத்தனை வாழ்த்துக்களும் ராமபிரானுக்கு அணில் தன்னால் முடிந்த உதவியை செய்ததை போன்றதாக அமையும் என்று சொல்லி சுவாமிஜி அவருடைய இனிய இந்த பிறந்த நாள் விழாவில் நம்முடைய SRM பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற டாக்டர் சிவா அவர்கள் என்னுடைய சார்பாக ஒரு பொன்னாடையை போர்த்தி அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்முடைய பேராசிரியர் அவர் அங்கே SRM பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவரையே நான் அவரை அழைக்கிறேன்னா அவங்க அப்பாவே ஒரு குருமகா சன்னிதானமாக இருக்கிறவர், அவருடைய பிள்ளை அவர். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பை இங்கே கொடுத்து சுவாமிஜியுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அப்படின்னா வாங்க ராமகிருஷ்ணன் வாங்க. And I would also like to invite Advocate Mr. Venkatesan onto the stage, please.
Yoga, 3,335 Yogasana and Sadhana book launch.